கம்ப சித்திரம் விழா அப்படிங்கிற நடத்த போறாரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஏப்ரல் 5ஆம் தேதி. மகாபிரபு இங்கேயும் வந்துட்டாரு. வள்ளலார், திருவள்ளுவர், இப்ப கம்பன். அகத்தியரும் போயிட்டு வந்தாங்க. ஆமா, இங்க ஊபி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. சரி, ஓகே. என்னன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி அன்னைக்குதான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வராரு. 6ஆம் தேதி தான் விழா நடத்துற மாதிரி இருந்தது. ஆனா பிரதமர் மோடி வரப்ப அங்க போய் ஆஜராகணுமா இல்லையா? கம்பன் விழாவே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரா? ஒரு நாள் முன்னாடியே வச்சிருக்காங்க இந்த விழாவை. இப்ப இந்த விழாவுல ஒவ்வொரு கம்பன் கழகத்தை சேர்ந்த 5 பேர் வரலாம்லாம் அழைப்புதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே கம்பன் கழகம்லாம் இருக்கு. சொல்லணும்னா சென்னை கம்பன் கழகம், மதுரை கம்பன் கழகம், சேலம் கம்பன் கழகம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இருக்கு. காரைக்குடியிலும் இருக்கு. வெளிநாடுகள்ல பாக்குறப்ப இலங்கை கம்பன் கழகம்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா ஆளுநர் ரவி நேத்து மயிலாடுதுறையில இருந்து பேசுறப்ப தமிழ் கலாச்சாரத்துடைய ஆன்மாவாக கம்பராமாயணம் இருக்கு. தமிழ் கலாச்சாரத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னாலே கம்பரை பத்தியும் கம்பராமாயணத்தை பத்தி பேசாம இருக்க முடியாது. அதே ஸ்கிரிப்ட் திருவள்ளுவருக்கு சொன்னாரு. இதெல்லாமே இப்ப அரசியல் மயமாகிட்டு இருக்கு, அரசியல் படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரா? நானும் பண்றேன் அப்படின்னு ஏதாவது இல்ல. அது நம்ம பாக்குறப்ப என்ன கண்ணாடியை பார்த்து மகாபிரபு பேசுறாருங்க மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா மோடி கம்பருடைய பக்தர் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. மோடி எத்தனை பேருக்கு தான் பக்தர், ஆனா இது மோடிக்கு தெரியுமான்னு தெரியல.